இந்த விலாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா நெறைய மினி விலாக் வரும். மினி விலாகா இல்ல லாங் விலாகா அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல. பட் நெறைய விலாக்ஸ் வரும். அது எல்லாமே ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு ஆல் என்ற பெல் ஐக்கான தட்டுங்க. என்னடா இவ நைனேன்னு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, ஆனால் ட்ரெஸ் கடை காட்டுறேன்னு பார்த்தீங்களா, என் பையனுக்கு நான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன். ஹல்தி ஃபங்க்ஷனுக்காக தம்பிக்கு வந்து ஹல்தி ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாக்கா நம்ம டாக்டர் வீட்டிலேருந்து கிறிஸ்மஸ் கேக் வந்துச்சு. ஆக்சுவலி இது 24 அன்னைக்கு ஈவினிங் எடுக்கிற வீடியோ இது எல்லாமே. நான் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த லீவில் ஃபுல்லாகவே நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா ஃபுல் டேவும் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக இருந்துட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி தான் எனக்கு வாய்ஸ் லோட் கொடுக்குற அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸில் இருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து இத்தனை நாளாக வாய்ஸ் கொடுக்க முடியாமல் ஒரே ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஷார்ட்ஸை பார்த்துருந்தேன் எல்லாருக்குமே தெரியும். சப்ஸ்கிரைபர் அதை வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எங்கே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே நான் வந்து வாய்ஸ் லோடாக கொடுக்கல, ஜஸ்ட்டு சாங்ஸை தான் போட்டிருக்கேன். அதெல்லாம் யார் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக இனிமேல் நான் ரிவீல் பண்ணுவேன். ஸோ நைட்டுக்கு வந்து நம்ம வந்து ஊருக்கு போகிற பிளான் போட்டிருந்தோம். 25ஆந்தேதி வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 24, 25 இது எல்லாமே வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துக்கே சொல்லியிருந்தோம். 27ஆந்தேதி காலையில் 7 மணிக்கெலாம் கிளம்பிடுனாங்க. நான் 26ஆந்தேதி நைட்டே பேக் பண்ணி வச்சு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ தம்பி பாருங்கள் ரெடி ஆகிட்டார். ஸோ ரெடி ஆகிட்டு இங்கே வந்து மணி 8 தான் ஆகுது. ஆனாலும் பனி பயங்கரமாக இருக்குது பாருங்கள். நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து ரவுண்டானா, எங்கள் ஊர் ரவுண்டானா இதெல்லாம். அப்படியே வந்து போயிட்டே இருக்கும்போது நாங்கள் ஒரு ஊர் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். பாருங்கள் தம்பி கூட வண்டியில் வந்து ஜாலியாக வெயிட் பண்ணிவிட்டு வீடியோலாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ கிளம்பும்போது பார்த்தோன்னாக்கா ஆக்சுவலி நம்ம வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறதுக்கு நான் கிளம்பணும். ஆனாலுமே ஒரு சர்ப்ரைஸ் அது உள்ளே வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து போகிற வழியில தான் ரிவீல் பண்ணாங்க. அங்கே போகும்போதெல்லாம் இதெல்லாம் நம்ம போகிற இடமே கிடையாதுன்னு பார்த்தாக்கா இங்கெல்லாம் நிறைய இந்த தண்ணிக்குள்ளே வந்து அப்படியே பாறைங்கள்லாம் நிறைய பெருசு பெருசாக இருந்தது. ஜாலியாக பார்க்கவே புது இடமா இருந்தது. அப்போ தான் இங்கே எங்கே குழந்தைனாரே போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வாங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, பட் இது பார்த்தீங்களா திருவண்ணாமலை தீபம் எரியும் இல்லையா, அந்த பெரிய மலை இதுதான். ஆனால் மணி இப்போது 10:30க்கு மேலே ஆகுது. ஆனாலுமே இங்கே பனி மூட்டை எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ செம்ம பனியாக இருந்துச்சு. ஆனால் நம்ம திருவண்ணாமலை தாண்டிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னும்போது நம்ம வந்து டேமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திருவண்ணாமலை தாண்டி சாத்தனூர் டேமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டேன். இனி டேம் விலாகு அண்டு மேரேஜ் விலாக் எல்லாமே கண்டென்ட்ஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.